அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய யூடியூப் சேனலானது அரசு ஊழியர்கள் பலருக்கு பல்வேறு பயனுள்ள தகவல்களை தொடர்ச்சியாக அப்லோட் செய்து வருகிறது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அரசு ஊழியர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற சம்பள மறுசீரமைப்பு அ, தொடர்பான பல்வேறு தகவல்களை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று ஒரு முக்கியமான சேலரி அனலைசிங் ஒன்றை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இங்கு அ, பே பே ரிப்போர்ட் ஒன்றினை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதாவது 2025 மார்ச் மாதம் அ, இதை நான் ஓல்ட் என்று எடுத்திருக்கின்றேன். அதாவது மார்ச் மாதம் ஒரு பிஎல் சேலரி கோட் உடைய ஒரு அரசாங்க அலுவலருக்கு மார்ச் மாதம் கிடைக்கப்பெற்ற பே ரிப்போர்ட்டினுடைய ஒரு மாதிரியையும், அதே நேரம் 2025 ஏப்ரல் மாதம் வர இருக்கின்ற பே ரிப்போர்ட் ஒன்றையும் மாதிரி இரண்டை எடுத்திருக்கின்றேன். அந்த வகையில் இதை நாங்கள் ரீட் செய்கின்ற போது 2025 மார்ச் மாதம் அது பேசிக் சேலரி, அதாவது ஆரம்ப படிநிலையில் இருக்கின்ற, அதாவது பிஎல் சேலரி கோட்டுக்குரிய ஆரம்ப நிலையில் இருக்கின்ற ஒரு அலுவலரை நாங்கள் உதாரணமாக எடுப்போமாக இருந்தால் 24,250 ரூபாய் பேசிக் கொண்டு காணப்பட்டிருக்கும். அவருக்கு 17,800 ரூபாய் அந்த சிஓஎல் கொடுப்பன ஒன்று இருக்கும். அதே நேரம் 5,000 ரூபாய் ஒன்று கிடைச்சிருக்கும். 2,500 ரூபாய்க்குரிய கொடுப்பன ஒன்று, 5,000 ரூபாயோட கொடுப்பன ஒன்று, மொத்தமாக gross salary 54,550 ரூபாய் கிடைக்கப்பெற்றிருக்கும். அதே நேரம் WNOP கழிப்பனவாக 1,940 ரூபாய் கழிக்கப்பட்டிருக்கும். நெட் சேலரி, அதாவது சேலரி ஆஃப்டர் WNOP, அதாவது WNOP கழிக்கப்பட்ட பிந்திய சேலரியாக 52,610 ரூபாய் அமைய பெற்றிருக்கும். இது 2025 மார்ச் மாதம் கிடைக்கப்பெற்ற சேலரி ரிப்போர்ட். அதே நேரம் 25 ஏப்ரல் மாதம் வர இருக்கின்ற சேலரி ரிப்போர்ட்டை பார்ப்போமாக இருந்தால், பேசிக் சேலரி இப்ப 24,250 ரூபாவாக இருந்தது 37,725 ரூபாவாக இந்த பேசிக் சேலரி அதிகரிக்கப்படும். அதாவது இங்கு கொடுப்பனவுகளாக காணப்பட்டவைகள் அனைத்தும் இந்த பேசிக், அதாவது உள்ளடக்கப்பட்ட தொகை தான் இது. இதுக்கான அறிவுறுத்தல், இதற்கான வழிகாட்டல் அனைத்தும் உங்களுக்கு நான் எங்களுடைய வீடியோக்களில் வழங்கியிருக்கின்றேன். அவற்றை பார்வையிடக்கூடியவர்கள் கட்டாயம் பார்வையிடுங்கள். அதாவது அதில் அந்த கணிப்புகள் அழகாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி அந்த கொடுப்பனவுகள் அனைத்தும் உள்ளடக்கப்பட்ட, ஏற்கனவே கொடுப்பனவுகளாக இருந்தவைகள் அனைத்தும் உங்களுடைய பேசிக்கு ஆட் பண்ணப்பட்டிருக்கிறது. எனவேதான் அந்த பேசிக் சேலரி 37,725 ரூபாவாக அதிகரிக்கிறது. அத்தோடு இந்த 17,800 ரூபாய் அந்த கொடுப்பனவு அவ்வாறே அமையும். உங்களுடைய ஏப்ரல் மாதம் வர இருக்கின்ற சேலரி ரிப்போர்ட்டை நீங்க பார்க்கலாம். இந்த ரெண்டு தொகைகளும் உள்ளடக்கி gross சேலரியாக 55,525 ரூபாய் இந்த அலுவலருக்கு கிடைக்கப்பெறும். அதே நேரம் WNOP ஆனது 3,018 ரூபாய் கழிப்பன ஒன்று இடம்பெறும். இங்கு 1,940 ரூபாவாக இருந்த இந்த WNOP கழிப்பனவு 3,018 ரூபாவாக அதிகரிக்கிறது. இந்த அதிகரிப்புக்கான காரணம், ஏற்கனவே 24,250 ரூபாவாக இருந்த பேசிக்கு 8% கணிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த புதிய சேலரி ஸ்கேல்ல 37,725 ரூபாவுக்கு 8% கணிக்கப்படும். எனவே பேசிக் அதிகரிக்கின்றபடியினால் இந்த WNOP கழிப்பனவும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவற்றை, அதாவது WNOP நீக்குகிற போது மார்ச் மாதம் 52,610 ரூபாய் அந்த ஊழியருக்கு கிடைக்கப்பெற்றிருக்கும். ஆனால் ஏப்ரல் மாதம்
ரூ. 507 கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே ஒரு சின்ன டிஃபரண்ட் ஒன்று வருது. அதாவது ரூ. 103 ஒரு குறைவு உண்டு இந்த அலுவலருக்கு ஏற்படுவதை நீங்கள் தெளிவாக அறியக்கூடியதாக இருக்கும். இது அ எங்களுடைய கணிப்பீடுகள். நீங்க அ ஏப்ரல் 10 இந்த மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு சேலரி ரிப்போர்ட்டை பார்க்கின்ற போது இதனை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். இதே அமைப்பில், இதே ஒழுங்கில் நீங்கள் உங்களுடைய சேலரி ரிப்போர்ட் ஒன்றை நீங்க செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். சேக்குலர் அதாவது 2025 10ஆம் இலக்க சேக்குலர் காணப்படுகிறது. அந்த சேக்குலரின் அடிப்படையில் உங்களுக்குரிய புதிய பேசிக்க கண்டறிந்து, அந்த பேசிக்குடன் இந்த 17,800 கூட்டி, அதிலிருந்து இந்த பேசிக்குக்கு 8% நீங்கள் கணித்து அதனை நீக்குகிற போது உங்களுக்கு சேலரி ஆஃப்டர் WNOP-யை கணிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பழைய சேலரி ரிப்போர்ட் ஏற்கனவே உங்கள் கைகளில் இருக்கும். அதனையும் வைத்து நீங்கள் புதிய ரிப்போர்ட்டுக்கு அமைய உங்களுடைய டிஃபரன்ஸ் என்ன மாதிரி அமைகிறது என்பதை தெளிவாக அறியக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த இடத்தில் சம்பள அதிகரிப்பு என்று கூறப்பட்டாலும் கூட இந்த PL1 ஆரம்ப படிநிலையில் இருக்கின்ற புதிய அலுவலர்களுக்கு சம்பள அதிகரிப்பு இடம்பெறாமல் சம்பளம் குறைவுகிறது. ரூ. 103 அளவில் சம்பளம் குறைவுண்டு ஏற்படுவது எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அடுத்தடுத்த பல இன்கிரிமெண்ட்ஸ்கள் அதாவது சம்பள ஏற்றங்களை பெற்ற அலுவலர்களுக்கு கட்டாயம் அதிகரிப்பு காணப்படும். எனவே இந்த ஆரம்ப படிநிலைகளில் இருக்கின்றவர்களுக்கு சம்பள அதிகரிப்பு பெரிய அளவில் இல்லை என்பதோடு அந்தந்த சேவையில் உச்சநிலையில் இருக்கின்ற ஆரம்ப தரங்களிலிருந்து உச்சநிலையை அடைந்திருக்கின்ற அலுவலர்களுக்கு சம்பள அதிகரிப்பு கட்டாயம் காணப்படும். அதே நேரம் அதிகரித்த தொகைகளும் காணப்படலாம். இப்படியான PL தர அலுவலர்களை பொறுத்தவரையில் சம்பள அதிகரிப்பு பெரிய அளவில் இடம்பெறவில்லை என்பதை உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் இரண்டையும் ஒப்பீடு செய்கின்ற போது அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமாக இருந்தால் நீங்கள் லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். அத்தோடு எங்களுடைய சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். எங்களுடைய சேனலை நீங்கள் சேனலில் இடம்பெறுகின்ற வீடியோக்களை நீங்கள் பார்வையிட்டு பயன்பெறுவதோடு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஊடாக சகல வீடியோக்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மேலும் இவ்வாறான ஒரு பகுப்பாய்வு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.